புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாக்களித்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சண்முகம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். புதுச்சேரி இன்று காலை 7 முதலிருந்தே வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை உற்சாகமாக வரிசையில் நின்று செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக புதுச்சேரியில் வாக்களிக்க 1999 வாக்கு மையங்கள் உள்ள நிலையில் அவர்கள் தற்போது இந்த வாக்கு மையத்தின் முன்பாக இருந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். குறிப்பாக முக்கிய தலைவர்கள் பல்வேறு வாக்குகளை தங்களுடைய வாக்கு மையங்களில் செலுத்தி வரும் நிலையில் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தனது வீட்டிலிருந்து எப்பொழுதுமே தனது இருசக்கர வாகனம் RS100 அதனுடைய வாகனத்தில் வாக்கு செலுத்துவதை வாடிக்கையாக கொண்ட நிலையில் இன்றும் அவர் தனது வாக்கினை செலுத்தும் வகையில் அவர் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனம் மூலமாக வாக்கு மையத்திற்கு தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார். இந்த புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தனது வாக்கினை தொடர்ந்து அதே பகுதியில் உள்ள தனது வாக்கு மையத்தில் இருசக்கர வாகனம் மூலம் செலுத்துவது வாடிக்கையாக இருந்த நிலையில் இன்றும் தனது RS100 வாகனத்தில் வாக்கு செலுத்தினார். இவர் வாக்கு செலுத்திவிட்டு மற்ற மையங்களாக குறிப்பாக NR காங்கிரசுடைய வேட்பாளர்கள் பொறுத்தவரை மற்ற வாக்கு மையங்களுக்கு சென்று வாக்குப்பதிவு என்னென்ன நடைபெற்று வருகிறது வாக்கு விவரம் குறித்து கேட்டறியுள்ளார். தற்போது அவர் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனம் மூலம் போலீசார் பாதுகாப்புடன் வருகை தந்து வாக்கு மையத்தில் தனது வாக்கினை செலுத்தியுள்ளார்.